உங்களுக்கு தரப்பட்ட ஹோம்ஒர்க் நீங்க அனுப்புனீங்களா? எல்லாம் சரியா வந்தீங்களா பிள்ளையா வந்தீங்களா எப்படி? இன்னும் அந்த இது வரல. நான் ஹோம்ஒர்க் கண்டு அனுப்பினேன். அதுதான் கேட்கிறேன். உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாங்களே சரி பிள்ளை போட்டெல்லாம் அனுப்பலையா? எல்லாம் சரியா பிள்ளையா? ஆஹ் ரெண்டு சரி ரெண்டு பிள்ளை. அதுதானே அப்பா 50 தான் மார்க்ஸ். ம் பிஸ்மில்லா உண்டா. فإن الجنة هي المأوى. மா என்று தொண்டையில கீழே போனா ஐனுடைய உச்சரிப்பு எதிரும். மா என்று போகுது. உவ கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வச்சுக்கோங்க சவுண்டு. தொண்டையினுடைய ஆரம்ப ف... பகுதி உச்சரிப்பு எடுத்துக்கோங்க. உவ. فإن الجنة هي المأوى. ரெண்டாவது. حدائق وأعنابا. இது போதுங்க. حدائق وأعنابا. மூன்றாவது. جزاء من ربك عطاء حسابا. சரி போதுங்க. جزاء من ربك عطاء حسابا. நாலாவது. إنا أنذرناكم عذابا قريبا. அது அப்படி அன்தர்னாக்கும் நிப்பாட்டிட்டு வேறொரு மூச்சு எடுத்து அதாபன் கடிவன் ஓதேலும் அப்படி நிப்பாட்டா நிப்பாட்டோட நிப்பாட்டணும். அது அன்தர்னாக்கும் நிப்பாட்ட போறீங்கன்னா மூச்சு போதும் இதுக்கு ஓதல் அது நிப்பாட்டுங்க பிரச்சனை இல்லை. ஆனா தொடர்ந்து அப்படி போக விடாது. திருப்பி என்ன செய்யணும்? أنذرناكم عذابا قريبا என்று முன்னு வைத்து வரணும். விளங்குதா? அடுத்தது இன்னாவது நீட்டினது போதாது. إنا أنذرناكم أنذرناكم عذابا قريبا. மூணாவது பாவம். جزاء من ربك عطاء حسابا. அடுத்தது நாங்க பார்க்க போற எழுத்து ஐனுடைய எழுத்துக்கு நாங்க வாரோம். இது எங்கட இரண்டாவது எழுத்து முதலாவது பகுதியினுடைய இரண்டாவது எழுத்து. முதல் 13 பகுதியெல்லாம் பிரிச்சிருந்தோம். அதுல முதல் பகுதியில இரண்டாவது எழுத்து. ஐனுடைய எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட அலிஃபினுடைய எழுத்தே போலதான். ஆனால் அதுல இருந்து சில இடங்கள்ல மாத்திரம் இது மிக முக்கியமான வேறுபாடுகளை கொண்டது. முதலாவது வேறுபாடு என்னென்றால் இப்ப நாங்க அலிஃபை உச்சரிக்கிற நேரம் நாவினுடைய எந்த பகுதியையும் அசைக்க கூடாது என்று சொன்னோம். அப்படித்தானே? ஆனா அங்க சொல்லுவோம் எப்படி என்றால் நாவினுடைய இறுதி பகுதி அல்லது நாவினுடைய நடுப்பகுதி தொண்டையோடு வருகின்ற பகுதியை கட்டாயமாக நாங்க மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். உயர்த்துற நேரத்துல சவுண்ட் எப்படி என்றால் நடு தொண்டையில சவுண்ட் வரணும். அதாவது நாங்க நாவை எந்த இடத்துல தூக்குறோமோ அந்த இடம்தான் இந்த சவுண்டை கொண்டு வரதுக்கான இடமாக இருக்கும். சவுண்ட் அலிஃபினுடைய அதே சவுண்டை போல மேலிருந்து கீழ் நோக்கி தான் வர வேண்டும். அலிஃப் எப்படி நான் பழகினோம்? என்று பழகினோம். ஐனும் என்று கீழ் நோக்கி உச்சரிப்பதற்கு தான் முக்கியமாக போக வேண்டும். அடுத்த முக்கியமான வேறுபாடு என்னென்றால் இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இரண்டாவது முக்கியமான வேறுபாடு. முதலாவது வேறுபாடு சொன்னோம் நாவோடு தொடர்பான வேறுபாடு. இங்க வருகின்ற அடுத்த முக்கியமான வேறுபாடு என்னென்றால் ஐனுக்கு முன்னால வார எழுத்தை விட்டும் ஐனை தனியா உச்சரிச்சு அதுல அந்த இடத்துல பேத்துட்டு அழுத்தம் கொடுத்து ஓதக்கூடாது. உதாரணத்துக்கு அன் அந்த என்று அந்த ஐன்ல பேத்திட்டு போஸ்ட் பண்ணி தனிய அன்ன வேறையாகவும் அந்த ஐனை வேறையாக்கி அந்த இடத்துல வேறுபடுத்தி தனியாக ஓதக்கூடாது. அப்படி ஓதுறது நீங்க என்னதான் ஐனை உச்சரித்து ஓதினாலும் அது அலிஃபாகத்தான் கவனத்துல கொள்ளப்படும். ஏன்னா அலிஃபுக்குத்தான் அத்தகைய முக்கியமான ஒரு சிறப்பு பண்பொண்டு இருக்கிறதாக நான் படிச்சுக்கிறோம். சரியான விஷயம்.
ஓ. ஓகே உங்களோட ஒரு பாவம். أنعمت عليهم. சரியா 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 சரியா. أنعمت عليهم. அலைஹிம்ல வார ஆயின் தான் சரி. அம்தையில வார ஆயின் பெல. எப்படி பாத்தீங்களா, ரெண்டு ஆயினும் ரெண்டு ஆயின் தான். أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. திருப்பி போதுங்க. أنعمت இல்ல. عليهم. இல்ல. أنعمت عليهم. உச்சரிப்புக்குள்ள போக கூடாது. أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. திருப்பி போதுங்க. أنعمت عليهم. நீங்க அலைஹிம் என்ற எழுத்தை உச்சரிக்கிற அதே இடத்துக்கு நீங்க இந்த ஏவை உச்சரிக்கணும். இந்த ஆயின் சரி, உச்சரிக்கிற இடம் சரி. ஆனா அந்த ஆயின் அந்த இடத்துல உச்சரிக்கப்படுது இல்ல. இதை நீங்க முதலாவது சரியா விளங்கிக்கணும். இது எங்களுக்கு வருகணும். உங்கள்கிட்ட இந்த வர சவுண்ட்ல வச்சு எங்களுக்கு சொல்லலாம். தொண்டையினுடைய எந்த பகுதியில் வருதுங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ரெண்டு ரெண்டு முறை இடத்துலயும் வருது இல்ல. ஆனா ரெண்டு முறை எழுத்து, ரெண்டும் ஒரே எழுத்து, ஒரே இடத்துல இருந்து சவுண்ட் வருது இல்ல. அதை பாருங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அலைஹிம் அன்அம்த அதே இடத்துல இருந்து வரணும். أنعمت عليهم. திருப்பி போதுங்க. أنعمت عليهم. ம் ரெண்டாவது பாவம். ولا أنتم عابدون ما أعبد. பூது இல்ல. பிழையே. ما أعبد. புது என்று தாலுக்கு லம்மத்தின் வச்சு நீ பாடக்கூடாது. ولا أنتم عابدون ما أعبد. போதாது போதாது, தொண்டை நடுப்பக்கத்துக்கு போறது போதாது. ولا أنتم عابدون ما أعبد. ولا أنتم عابدون ما أعبد. தொண்டையினுடைய நடுப்பக்கம்ங்கிறது நீங்க இன்னும் கீழுக்கு வரணும், போதாது. நீங்க தொண்டையோட ஆரம்ப பகுதி, நாவினுடைய இறுதி பகுதி, தொண்டையினுடைய பகுதிக்கு வரணும் சவுண்ட். நீங்க இன்னும் முன்பகுதியில நிக்கிறீங்க. அதாவது அலிஃப உச்சரிக்கிற அதே பகுதியில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஐனுக்கு உச்சரிக்க இயலாது. ஆபிதூன நாக்கு தூக்குப்படுது இல்லையே, நாக்கு தூக்குப்படுது ஐன உச்சரிக்க கொள்ள. இப்ப ஆபிதூன நாக்கு தூக்குப்படுது. போது நாக்கு தூக்குப்படுதா, அலிஃப உச்சரிக்க போகல, ஐன உச்சரிக்க நேரத்துல போது அன் ஆந்த நாவ மேல தூக்கணும். மேல் தொண்டையில மேல் பரப்புல மேல் படுற லெவலுக்கு தூக்கணும்ல. ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد. பூது கிடையாது. ரெண்டு பேர்ல ஒன்று ன்னு கலக்கக்கூடாது. ரெண்டாவது நாக்க தூக்காம கலக்குறீங்க. ஆ பூது ஆ பூது. இன்னொரு முக்கியமான ஆபிதூன அல்ல, அது கீழ் நோக்கி உச்சரிப்புக்கு வரணும். எப்படி அலிஃப நாங்க என்று பிராக்டிஸ் பண்றோமோ நாக்க தூக்காம, இங்க நாவை தூக்கி சவுண்ட கீழுக்கு மாத்தணும். ஆபிதூன ولا أنتم عابدون ما أعبد. ولا أنتم عابدون ما أعبد. இதுலயும் ஆபிதூனை பின்னால நிப்பாட்டையில அதே நிப்பாட்டுன்னு ஆபிதூன்னு நிப்பாட்டுறது போல அந்த ஒழுங்குல வரணும். எப்படி நிப்பாட்டணும்? நிப்பாட்டண்டால் عابدون. ஆபிதூன். ولا أنتم
ولا ஆத்துல ولا أنتم عابدون ஐன் ஐ வரல عابد ஆபிதூன். عابدون திருப்பி வருங்க. ولا أنتم عابدون ம். عابدون ما أعبد அஅ்புது அஅ்புது. ولا أنتم عابدون ما أعبد வரக்கூடாது வரக்கூடாது. ஓகே ஓகே, மூணாவது பாபு. ولا يحض على طعام المسكين ஆ ஆ வரல. ஆ சரியா எடுத்து வருங்க. ولا يحض ولا على ولا طعام ولا يحض. ولا يحض على طعام المسكين குட். திருப்பி வருங்க அதே மாதிரி. ولا يحض على طعام المسكين மிஸ்கேன் மிஸ்கேன் அந்த 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 இடம் பேல மிஸ்கீன். ولا يحض على طعام المسكين ம். நாலாவது. في عمد ممددة பிய நீட்டுறதுக்குரிய நேரத்தை எடுத்துட்டு அடுத்து போங்க. ஃபீ அமதின். في عمد போதாது போதாது. ممددة குடிக்க போறீங்க. ஃபீ அமதின் முமத்தத. في عمد ممددة ஓகே, ஐந்தாவது. القارعة சரி போதுங்க. الق ஆ இல்ல அ. ال- القارعة ம், ஐன் வரல. அல் கோரியா. ஆ ஆ. القارعة அடுத்த போறது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஐனுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும். எனக்கு அடுத்த பாட்டத்தையும் போய் தரையிலுமா நாங்க இன்னைக்கு ஐன் கிளியர் ஆகுது இல்லை இன்னும். நீங்க கொஞ்சம் கவனமா எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருது, ஐன் ஆட சவுண்ட் எந்த இடம் மாறுது, உங்களோட எல்லாமே பிளண்டு செல்லல. அப்படி இல்ல, உங்களோட சரி மிகுது பிழை மிகுது. ஐன்லயே சரி மிகுது பிழை மிகிறதால அந்த சரியான இடம் எதுங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கேற்ற வகையில பிராக்டிஸ் பிடிச்சு கொண்டீங்கன்றால் சரி. சரியானதெல்லாம் சரி. அப்ப அதுக்கு ஏற்ற வகையில பிழையா விட்டுடும். நான் பிழைன்னு சொல்லி அடையாளப்படுத்திய இடங்களை செய்யணும். செஞ்சுட்டு இந்த ஒர்க்கை செய்யணும். ஒர்க் கவனமா பிழையெல்லாம் வரணுமா. إن شاء الله.